இந்த இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை தியானத்தின் மூலம் சந்திப்பதிலே உங்களை மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன், கவனிங்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை பொதுவாக கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை முன்னிட்டு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இந்த இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி, கிறிஸ்துமஸ் செய்தி மட்டுமல்ல. இந்த செய்தி ஒவ்வொரு நாளும் நமக்குரிய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் இம்மானுவேல், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இருக்கிறவர். கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்துமஸ் மட்டும் நம்மோடு கூட இருக்கிறவர் அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is Emmanuel, God with us. நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஆகவே இந்த காலவேளையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த இம்மானுவேல் என் வாழ்விலே எல்லா சூழ்நிலையிலும் 365 நாளும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் என்னோடு கூட இருக்கிறாரா என்பதுதான் நாம் இன்றைக்கு கேட்க வேண்டிய காரியம். God with us. நம்முடைய தெய்வத்திற்கு பெயர் ஒரு இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை அது உதட்டளவிலே இருக்கிறதா அல்லது நம்முடைய உள்ளான நிலைமையிலே இருக்கிறதா, அதை தான் நாம் யோசித்து பார்க்கணும். பிராக்டிக்கலா இறைவன் என்னோடு கூட இருக்கிறாரா, நான் இறைவனோடு கூட இருக்கிறேனா, இந்த உறவு சரியாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறிந்து பாருங்கள். அப்பொழுது அதற்குரிய மேன்மையும் அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? இம்மானுவேலர் ஆகிய தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்கை விசுவாசித்து நம்பி உம்மிடத்தில் ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இம்மானுவேலராகிய நீர் அவர்கள் வாழ்க்கைகளே குடும்பத்துக்களே கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. சாமி தகப்பனே, அவருடைய எல்லா விதமான கர்த்தாவே எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா மணித்துளிகளும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த நிச்சயத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இம்மானுவேலராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் கூட இருந்து நீர் வழி நடத்தும். எல்லா தீமைக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுதும் உடைய இனிய பிரசனம் கூட இருந்து வழி நடத்துவதாக. எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே நிறைவேற்றிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.